சத்யா, தரிசனத்துக்கு தான் வரல, பிரசாதமாவது எடுத்துக்க. பிரசாதத்தை எடுத்துக்கிற மாதிரி சந்தோஷமான நிலைமையில கடவுள் நம்மள வச்சிருக்கான். நான் ஏற்கனவே சாமியோட சண்டை போட்டது இன்னும் அப்படியே தான் இருக்கு. சமாதானமாய் பிரசாதத்தை எடுத்துக்கிற மாதிரி சாமி என்னமா பண்ணிருக்கு? விழுந்து விழுந்து கும்பிட்டதுக்கு பிரயோஜனமா நம்மள இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டுருக்கு. எனக்கு வேணாம், நீயே வச்சுக்கோ. அப்படிலாம் சொல்லாத சத்யா. தன் பிள்ளைக்கு என்ன தேவைன்னு ஒரு தாய்க்கு தெரிஞ்சு செய்ய வேண்டிய நேரத்துல செய்வா. நமக்கு எந்த நேரத்துல உதவி செய்யணுமோ அந்த நேரத்துல கட்டாயம் நம்மள கடவுள் கைவிட மாட்டாரு. இப்படி நமக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டானேன்னு அதுக்காக அடம் பிடிக்கிறது தப்புமா. இந்த பிரசாதம் எடுத்துக்க. அம்மா, எனக்கு தோணல, தயவு செஞ்சு விட்டுரு. வேண்டாமா? இந்நேரம் வரைக்கும் தேடிட்டோம். நம்மே அறியாம தெய்வ பருவை குறிக்கிட்டா ஏதோ உதவி கிடைக்க போகுதுன்னு தான் அர்த்தம். வெளி உலகம் தெரியாத என் அப்பாவி தங்கச்சி, எந்த ஒரு கஷ்டமும் தெரியாது செல்வத்துல வளர்ந்த பசங்க ஊர்லயே இருந்தா கூட அரை வயிறு சாப்பிட்டாவது நிம்மதியா இருந்திருப்பாங்க. நான் நல்லது செய்யணும்னு நினைச்சுதான் அவங்களை இங்க கூட்டு வந்தேன். எந்த நேரத்திலயும் எது வேணாலும் நடக்கலான்ற இந்த ஊர்ல ராத்திரி நேரத்துல தெருவுல கொண்டு வந்து நிறுத்திட்டேனே. இவங்க எல்லாருக்கும் ஒரே நாள்ல இவ்வளவு கஷ்டமா? நீ என்ன ஆட்டம் ஆடணும்னு விரும்புறியோ அதை என் மேல காட்டு, எல்லாத்தையும் நான் சுமக்கிறேன். ஐயா அம்மா, பிரசாதம் கொடுக்குறாங்க. இருங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏய் ஏய் ஏய், தெரிஞ்சிருக்கும். ஆமாமா, பாவம். அவர் நம்மளை தேடி எங்கெல்லாம் அலைஞ்சு கஷ்டப்படுறாரோ அதை நினைச்சாதான் வேதனையா இருக்கு. நம்மளை கூட்டிட்டு வந்ததோட இல்லாம இந்த கஷ்டத்தை வேற அவருக்கு கொடுத்துட்டோம். என்னமா பண்றது? நம்ம வீட்டை விட்டு வெளியில வந்ததுனால ஒரு நாளும் 2 நாள் அவருக்கு கஷ்டமா இருக்கும். அந்த கஷ்டத்தை தரக்கூடாதுன்னு நினைச்சா நமக்காக மாமா காலம் பூரா கஷ்டப்பட வேண்டியதா இருக்குமா. எனக்காக ரிஸ்க் எடுத்ததுனால தாமா நம்ம அப்பாவை இழந்தோம். போதும், இனிமே நமக்காக யாருமே கஷ்டப்பட வேண்டாம். உண்மைதான் சத்யா. நம்ம எப்படியாவது முன்னேறி நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம முகத்தை காட்டுவோம். அது வரைக்கும் நம்ம படுற கஷ்டம் நம்மளோடய இருந்துட்டு போட்டோம். மாமாக்கு நம்ம மேல அளவுக்கு அதிகமா பாசம்மா. நிச்சயமா அங்க எங்கன்னு தேடி அலைஞ்சுக்கிட்டு தான் இருப்பாரு. போன் ஆன்ல இருந்தா கூட டெலிபோன் டிபார்ட்மெண்ட் மூலமா எங்க இருக்கோன்னு கண்டுபிடிச்சிருவாருமா. அதான் 2 போனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். அது ஒரு வகையில நல்லதா. ஆனா எங்க அண்ணனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நம்மள தேடாம இருக்க மாட்டாரு. தண்ணி கூட குடிக்காம அலைஞ்சுக்கிட்டு தான் இருப்பாரு, பாவம். அக்கா, நீ சாப்பிடல? அம்மா, கோயில் நடசாத போறாங்க, கொஞ்சம் வெளில போங்க. போங்கம்மா. அம்மா, கோயில் நடசாத போறாங்க, கொஞ்சம் எழுந்து போங்கம்மா. போங்கம்மா. போலாமா? ஐயா, கோயில் நடசாத டைம் ஆச்சுங்க, கொஞ்சம் வெளில போங்க. அம்மா, கை கழுவணுமா? தண்ணி வேற. அது அங்க இருக்கு பாரு பைப்பு. வா.
என்னம்மா நின்னுட்ட? இன்னைக்கு ராத்திரி எங்க அம்மா தங்குறது? நானும் அதுதாம்மா யோசிச்சுட்டு இருந்தேன். நீயே கேட்ட. என்னம்மா பண்ணலாம்? அம்மா, ஏதாவது ரயில்வே ஸ்டேஷன் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் போயிருந்துடலாமா? அங்க எதுவும் தொந்தரவு இருக்காதே? அம்மா, எந்த நேரமும் ஜனங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. யாரும் தொந்தரவு கொடுக்க முடியாது. அப்படி எதனாலும் போலீஸ் எல்லாம் இருக்கும்மா. இருந்தாலும் அங்க போய் எப்படிம்மா? அம்மா, எனக்கு இப்பதாம்மா தோணுது, கவர்மெண்ட்ல இருந்து இந்த மாதிரி பெரிய சிட்டில எல்லாம் இரவு காப்பகம் கட்டி வச்சிருக்காங்கம்மா. அப்படின்னா இந்த ஊர்ல இருக்கிற வீடு இல்லாத ஜனங்க, ஊர்ல இருந்து வேலை தேடி வரவங்க, வேலையும் வீடும் அமையற வரைக்கும் தங்கறதுக்கு ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு காப்பகம் கட்டி வச்சிருக்காங்கம்மா. அங்க தங்கறதுக்கு வாடகைலாம் தேவையில்ல. ஆனா அவ்வளவு வசதியா இருக்காதும்மா. நீ சொல்றது எனக்கு ஒன்றும் புரியலம்மா. படிச்ச பொண்ணு, விவரம் தெரிஞ்சிருக்கோம். நீ சொன்ன சரியாதான் இருக்கும். ஆனா அங்க பாதுகாப்பா இருக்குமா? அம்மா, கவர்மெண்ட் நடத்துறதுனால மத்த இடத்தை விட அங்க பாதுகாப்பாவே இருக்கும். உங்க 3 பேரையும் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் உயிர் போய் உயிர் வருதுமா. என் அடி வயிறுலாம் கலங்குதுமா. சரி, நீ சொல்ற இடம் எங்க இருக்கு? நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இல்லம்மா, யார்கிட்டயாவது விசாரிச்சா கண்டுபிடிச்சிடலாமா? இந்த ராத்திரியில யார்கிட்டயாவது கேட்டா எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுவாங்களோன்னு பயமா இருக்குமா. மா, பயப்படாதம்மா, ஒரு நிமிஷம் இரு. தாரணி, இப்ப என்ன செய்ய போற? மா, ஒரு 10 ரூபாய்க்கு மிளகா பொடி வாங்கிக்கிட்டு மளிகை கடையிலேயே அட்ரஸ விசாரிச்சுட்டு வந்துடுறேன். மிளகாத்தூள் எதுக்கு? நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குதுமா. மா, ஒரு பாதுகாப்புக்கு இருக்கட்டுமா? ஏமா, கவர்மெண்ட் இடம் பாதுகாப்பா இருக்குன்னு சொன்னேன். இப்ப பாதுகாப்புக்காக மிளகாப்பொடி வாங்குறேன்னு சொல்ற? அம்மா, எதுக்குமா வீணா பயப்படுற? எதுவானாலும் பெண்கள் பாதுகாப்புக்கு மிளகாப்பொடி வச்சிருக்கிறது நல்லதுன்னு ஒரு போலீஸ் ஆபீசர் இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. சரி, போய் வாங்கிட்டு வா. என்னோட இத்தனை வயசுல ஒரு நாள் கூட நான் இப்படி ராத்திரியில தெருவுல நின்னதே இல்ல. மா, இருமா, இது வந்துடுறேன். மா, வா போலாம். இந்த பக்கமா தான் போணுமா? வா. சொல்லு சுரேஷ், தகவல் ஏதாவது வந்துச்சா? இங்க எந்த தகவலும் இல்லப்பா. உங்களால அவங்களை கண்டுபிடிக்க முடியலப்பா. இல்லப்பா, நான் இந்த சிட்டில ஒரு நாள் இந்த மாதிரி சுத்தினதே இல்ல. கும்பலா கண்ணில் படுற பொண்ணுங்கள்லாம் அவங்கள மாதிரியே தோணுதுப்பா. பக்கத்துல போய் பார்த்தா அவங்க இல்ல. தேடி தேடி அழுத்து போச்சுப்பா. நின்னாலும் கால் நிக்க மாட்டேங்குது. மாத்திரை வேற போடலையா, கை கால்லாம் விட விடங்குது. என்ன பண்றதுன்னே தெரியல. கண்ணெல்லாம் மங்கி மங்கி வருது. ஐயோ, என்னப்பா சொல்றீங்க? நீங்க வீட்டுல வந்து ரெஸ்ட் எடுங்க, நான் வேணா போய் தேடி பாக்குறேன். இல்ல சுரேஷ், நான் வீட்டுக்கு வந்தாலும் நிம்மதியா உட்கார கூட முடியாது. நெஞ்செல்லாம் படபடன்னு இருக்கு. தஞ்சோன்னு வந்த பிள்ளைகளை தெருவில் விட்டுட்டு நான் எப்படிப்பா நிம்மதியா இருக்க முடியும்? அப்பா, நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன? அதெல்லாம் வேண்டாம். அகால நேரம். அவர் வரணும், இவர் வரணும்னு அங்க போய் பாருங்க, இங்க போய் பாருங்க, அது எங்க லிமிட் கிடையாதுன்னு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லுவாங்க. நாம தேடுற நேரமே வீணா போயிடும். வயசுக்கு வந்த பிள்ளைங்கப்பா. பேப்பர்ல செய்தி வந்துட்டா அது வேற பிரச்சனைப்பா. அவங்க ஏன் வீட்டை விட்டு போனாங்கன்னு போலீஸ் கேட்பாங்க. என்ன பதில் சொல்றது? போலீஸ்க்கு போறத கடைசி கட்டமா வச்சுக்கலாம்ப்பா. அப்ப என்னதான்ப்பா பண்றது? கவலைப்படாத சுரேஷ், எப்படியும் நான் அவங்கள தேடி கண்டுபிடிச்சிருவேன். அவங்களுக்கும் ஒரு ஆதரவு வேணும்னு மாமாவை படைச்ச கடவுளுக்கு தெரியாமையா போயிரும். கண்டிப்பா அவங்கள திரும்ப கொண்டு வந்து சேர்த்துருவான். சுரேஷ், நீ சாப்பிட்டியா? சுஜாதா என்ன பண்றா? இங்க யாரும் சாப்பிடலப்பா. இந்த நிலைமையில எப்படிதான் சாப்பிட முடியும்? அவங்க கிடைச்சாதான்ப்பா நமக்கு நிம்மதி. அம்மா என்ன பண்றா? அவங்களும் இங்க வருத்தத்தோட தான் உட்காந்துருக்காங்க. துரத்தும் போது துரத்தி விட்டுட்டு இப்ப வருத்தப்பட்டு என்னப்பா பிரயோஜனம்?
சத்யா சம்பூர்ணம் பிள்ளைங்களும் கிடைக்கட்டும். அவளுக்கு வச்சிருக்கேன் கச்சேரிய. ஆனாலும் இவ்வளவு மோசமா மாறுவான்னு நினைக்கவே இல்லை சுரேஷ். அது தெரிஞ்சதுதானப்பா. நான் வேணா பைக் எடுத்துட்டு போய் வேற பக்கம் தேடி பார்க்கட்டுமா? வேணாம் சுரேஷ். வீட்டில் அம்மா தங்கச்சியை தனியா விட்டுட்டு போகாது. நான் எப்படியும் அத்தை பிள்ளைகளோட தான் வருவேன். வச்சுட்டுமா? சரிப்பா. இப்பதான் அப்பா கிட்ட பேசினேன். அப்பா என்னென்ன சொன்னாரு? இன்னும் கிடைக்கல, கண்டுபிடிக்காம வரமாட்டேன்னு கான்ஃபிடண்டா சொல்லியிருக்காரு. ஆனா சாப்பிட சொன்னாரு. இப்ப நம்ம சாப்பிடுற நிலைமையில அண்ணா இருக்கும். சாப்பாடுலாம் வேணாம் அண்ணா. ஒரு வேளை சாப்பிடலன்னா ஒன்னும் ஆயிடாது. ஒன்னால் தாமா இது எல்லாம். ஒன்னால எல்லாரோட நிம்மதியே போச்சு. நம்ம வீட்டுக்கு அடைக்கலமா வந்தவங்கள கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம துரத்தி விட்டுட்டியே. உன்னெல்லாம் ஒரு தாயின்னு சொல்லிக்கவே எனக்கு கேவலமா இருக்கு. உங்க நல்லதுக்கு தானடா பண்ணேன். அந்த போர்ஷனுக்கு அட்வான்ஸ் வாங்கியாச்சுன்னு சொன்னேன். அது ஒரு தப்புன்னு கோச்சுக்கிட்டு போயிட்டாங்க. அப்ப கூட நான் தடுத்து பார்த்தேன். கையை உதறி விட்டுட்டு போயிட்டாங்க. நான் என்னப்பா பண்ண முடியும்? சும்மா பேசாதம்மா. உன் மனசு முழுக்க பழைய கோவத்தை அவங்க மேல அப்படியே வச்சிருக்க. அதெல்லாம் நாகரிகமே இல்லை. இது வரைக்கும் அப்பா உன் மேல இவ்வளவு கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. அவங்க கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் அப்பா உன் மேல ஆத்திரத்தோட தான் வீட்டுக்கு வருவாரு. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அது முழு காரணம் நீதாம்மா. காலமெல்லாம் அந்த பழைய நீதான் சுமந்தாகணும். யாருமா நீங்க? வணக்கங்க. வணக்கம். என்ன வேணும் உங்களுக்கு? பூங்குடி கிராமத்திலேருந்து வந்திருக்கோம். எங்க அண்ணன் வெளியூர் போயிருக்காரு. ஒரு ராத்திரி தங்கறதுக்கு இடம் வேணும். பார்த்தா பெரிய இடத்து ஆளுங்க மாதிரி இருக்கீங்க. இந்த மாதிரி காப்பகத்துல வந்து தங்குறேன்னு சொல்றீங்களேம்மா? இல்லைங்க, கவர்மெண்ட் இடம் சேஃபா இருக்கும் தான். ராத்திரி நேரத்துல வேற எங்கேயும் போங்கன்னு சொல்லவும் மனசு இல்ல. இங்க பாத்ரூம் வசதியெல்லாம் சுமாரா தான் இருக்கும். ஒரு நாளைக்கு மட்டும் இங்க தங்கிக்கிங்க. சரி. இந்த லெட்ஜர்ல ஒரு கையெழுத்து போடுமா. இந்தா. தேங்க்ஸ் மேடம். வாங்க. வாங்கம்மா. வாங்க. வாங்கம்மா. என்ன மாமே, விஷயம் தெரியுமா? 4 பிராய்லர் கோழிங்க வழி தவறி போயிடுச்சுன்னு சொன்னாங்க. இல்ல மாமே, எல்லாம் இங்கதான் சுத்தி நிக்குதுங்க. என்ன மாமே, கண்ணிலே ஹெட்லைட் போடுறாங்க. வாமா. வாமா. வா. கட்டில எல்லாம் இல்ல, பாய் தான் இருக்கு. அங்க படுத்துக்குங்க. சரிங்க, போங்கம்மா. வாங்கம்மா. நான் இங்க படுக்க மாட்டேன்பா. இன்னைக்கு ஒரு நாள் டி, ஒரு நைட் தாண்டி, ப்ளீஸ் டி. ஐயோ, வா, வந்து படுத்துக்கோ. வா. என்னம்மா, நம்ம வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சேன்னு வருத்தப்படுறியா? இல்லம்மா, இந்த நிலைமையிலையும் நம்மளுக்கு இப்படி ஒரு இடம் கிடைச்சிருக்கேன்னு நினைச்சு சந்தோஷப்படுறேம்மா. சரிம்மா,
அந்த மிளகா அப்படி என்கிட்ட கொடுத்துட்டு நீ தூங்கு. அம்மா நீ படுத்து தூங்குமா, நான் முழிச்சிட்டு இருக்கேன். ஏம்மா? அம்மா அசந்து தூங்குறதுக்கு இது நம்ம வீடு இல்லம்மா. சுத்தி இருக்கிறவங்க பார்வையே சரியில்லை. நீங்க 3 பேரும் தூங்குங்க, நான் முழிச்சிட்டு இருக்கேன். படுத்துக்கோ. அதே காரணத்துக்கு தாம்மா நானும் சொல்றேன். நீங்க 3 பேரும் தூங்குங்க, நான் முழிச்சிட்டு இருக்கேன். மா நீ அசதியா இருப்ப, நீ படுத்து தூங்குமா. நான் உன்னை பெத்தவம்மா. உன்னை முழிக்க வச்சுட்டு நான் நிம்மதியா தூங்க முடியுமா? மா நீ தூங்குமா. நீ தூங்கு. என்ன போங்கடா.